வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட 14 வருஷம் 14 ஆகுதுன்னே வருஷம் சொல்லலாம். ஆகுது. ஸோ அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா வந்து, என்னடா இத வச்சு ஒரு வீடியோ பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 2007ல இருந்து 2010 வரைக்கும் விஜய் சாருக்கு அந்த படங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். விஜய் சார் மட்டும் இல்ல, விஜய் சார் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் மெயினா அவங்கள அதிகபட்சம் பத்தி வந்து தான். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க அந்த டைம்ல விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து எந்த மாரி நிலைமையில இருந்திருப்பாங்க, அவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்றத அந்த பல வீடியோவே போக போகுது. மனக்குமுறல்கள் தான் இருந்துச்சு அந்த 3 வருஷம் விஜய் சார் ஃபேன்ஸுக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாரி ம். வந்து ஒரு கொடுமையான வருஷம் வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கு இனிமே வரக்கூடாது. வரக்கூடாது. ஆனா அது ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, முதல் படம் 2007ல வந்து போக்கிரி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமையுது. அதே வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் அப்புறமா நெனைக்கிறேன். வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகன். அது பொதுவாவே தளபதி விஜய் அவர்கள்னாலே டபுள் ஆக்டிங்னாலே பயப்பட வச்சது இந்த அழகிய தமிழ் மகன் படத்துக்கு அப்புறம் முதல் தான். படமா தான் டபுள் எல்லாருமே ஆக்டிங்ல. வந்து தளபதி நடிக்க போறாரா டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு எக்ஸைட்மென்ட் நெறைய இருந்துச்சு. ம். ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் இத அவர் பண்ணாமயே இருந்திருக்கலாமே. இல்ல ஆக்சுவலி என்னன்னா, அழகிய தமிழ் படம் வந்தப்ப வேல் படமும் ரிலீஸ் ஆச்சு. கூட வந்து பொல்லாதன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆ வேலுமே அப்ப வந்து டபுள் ஆக்ட். டபுள் ஆக்ட். அது வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையில இருந்தாங்க. ம், ஆனா ம். இதுல வந்து அண்ணன் தம்பியும் இல்ல. ஆனா பார்க்க ஒரே மாரி இருக்காங்களேப்பா. அந்த கான்செப்ட் வந்து நெறைய மக்களுக்கு மக்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ற புரியலன்னு தான் மாரி இல்ல. சொல்லணும். ஆமா. சோ அதனால ஆனா அந்த படத்த பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்திருப்போம்ல. கனவுல ஒண்ணு வரும். ஆனா அது நடக்கும். சோ அந்த மாரி கன்டென்ட் வச்சு தான் வந்து போயிருப்பாங்க. பட் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த படத்த பார்த்தாலும் எனக்கு இன்னும் அந்த படம் நல்லா இருக்குடா. ஏன் நல்லா இல்லன்னு சொல்றாங்கன்னு தெரியலையேடா அப்படின்ற நிஜமா மாரி தான் சொல்லுவாங்க. சொல்லப்போனா அது உண்மதான். ஏன்னா வந்து விஜய் சார் வந்து 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார்ல. ம், அந்த ம். கிரே ஷேடுக்கான கேரக்டரோட பாடி ம். லாங்குவேஜ் எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா என்ன? அது மட்டும் இல்லாம ஆ அடடடடடடா எப்ப பார்த்தாலும் அத சொல்லிக்கிட்டே பேச்ச வந்து மாத்தாத செட்டு. ஆமா. அந்த அந்த ஒரு பாடி டோனு. லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளாஸியா ஒரு ஒரு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, குரு தான்டா பேசுறேன் அப்படிங்கலாம் வந்து மேபி அப்ப இருந்த ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆவலையோ! ஆகல ஒரு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கு. ரகுமான் மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பாட்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட். சோ வளையப்பட்டி தவிழே தவிழே அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வைப் வேற மாரி இருக்கும். நீ பாட்டுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. இன்ன என்ன மாரி வரைக்கும் சாங்கு ஒரு வந்து ஒரு மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அந்த பாட்டுல இருக்கும். அது மட்டும் இல்லாம தளபதியோட முட்டி ஸ்டெப் ரொம்ப அதுல ஆமா. ஃபேமஸ்ங்க. உண்ம. அந்த 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 பாட்டுக்கான கொரியோகிராஃபி ஒரு வேற ஆமா. லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து ஒன் டே மட்டும் கேர்ள் ஃபிரெண்டாக வரியா சாங்லாம் வந்து ஒரு சரியான பார்ட்டி வைப் உள்ள ம், சாங். அது ம், இப்ப ம். கூட இந்த வருஷம் கூட கேட்கலாம். அந்த மாரி ஒரு சாங் தான். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப வந்து அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில பெருசா எடுபடலன்னு தான் சொல்லணும். ஆமா. சோ அதுக்கப்புறமா வந்த படங்களாவது மக்களுக்கு வந்து இருக்குடா. அதுக்கப்புறம் ஆமா. மாஸ் காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் வந்து எங்க தலைவர் வந்து அடுத்த படம் மாஸா குடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற மாரி ஆமா. வந்து படம் தான். சோ வந்து ஒரு படத்தோட தோல்விக்கு அப்புறம் அடுத்த படம் ஹிட் குடுக்குறது வந்து விஜய் சாருக்கு வந்து கை வந்த கலைன்னே சொல்லலாம். ஏன்னா ஆதியோட ஃப்ளாப்புக்கு அப்புறம் தான் போக்கிரி வருது. ம், அதே ம். மாரி அழகிய தமிழன் ஃப்ளாப் ஆகும்போது, சரி அடுத்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் குடுத்துடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த படம் தான் வந்து குருவி. இது கில்லி படத்தோட காம்பினேஷன் அப்படியே வந்து இங்க வந்து குருவி படத்துக்கு ஜாயின் ஆகுறாங்க. அதே டைரக்டர், ம், ம். அதே ஹீரோயின், சோ அதே ஹீரோ அப்படின்னு பொதுவா வந்து சொல்லிட்டு தளபதி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் பண்ணி அது வந்து சரியா வந்து ஓடல அப்டின்னா, இன்னொரு வாய்ப்பு வந்து அந்த டைரக்டருக்கு குடுப்பாப்ல. சோ அந்த மாரி இந்த குருவி படம் கூட நம்ம ம். வச்சுக்கலாமே. குருவி, குருவி, குருவி அடிச்சா அப்டின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி இன்ட்ரோடியூஸ் ஆனப்ப முதல்ல வந்து நெறைய படங்கள் வாங்கி ஆ, ஆ. போட்டாங்க. அதுல குருவி படமும் ஒரு மேஜரான படம்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா காமெடியா அப்படிங்கிற மாரி போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப வந்த கேஜிஎஃப் படம் வந்து அப்பவே அந்த ஆ. தளபதி பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுத்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் குருவி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமாக்ஸ் வந்து 2, 3 வில்லன அடிச்சிட்டு விஜய் சார் வந்து அங்க மெயின் வில்லன் ஆ. கோச்சாவ போய் மீட் பண்ற சீன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது கிளைமாக்ஸ்ல ஒரு ஆக்டரும் பண்ணியிருப்பாரு. "சட்டி சுட்டதடா, கை விட்டதடா" விட்டதடா. அப்படின்லாம் ஒண்ணு ஒண்ணு கெஞ்சுவேன் பார்த்தியா? அவர்ட்ட எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சது என்னன்னா, டக்குன்னு சீரியஸா பேசியிருக்கும்போது ஃபன் பண்ணி விட்டுருவாப்ல. ஆனா இதுல வந்து அதிகமா வந்து இந்த விஜய் ஃபேன்ஸ வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது எப்டின்னா, ஆமா. அந்த இன்ட்ரோ இருக்கு பாத்தீங்களா, லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு அப்டி வந்து ட்ரைனேஜ்க்குள்ள இருந்து வெளிய ட்ரைனேஜ்குள்ள வருவாப்ல. வெளிய சோ வருவாரு. அது வந்து சுத்து வட்டாரங்கள் எல்லாருமே வந்து விஜய் ஃபேன்ஸ என்னடா உங்க ஆளு படம் இப்டி இருக்கு அப்டின்ற அதாவது மாரி நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட பல சீன்கள் இந்த படத்துல இருந்து. சோ இந்த படத்துல இருந்து 3 சீன் வந்து விஜய் சார் வந்து மேக்ஸிமம் ட்ரோல் பண்ணப்பட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாரி இன்ட்ரோ தான். அது பட் ஓகே. அது வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸ் இருக்க எல்லாருக்குமே வந்து புடிச்சது. பட் சுத்து வட்டாரங்கள் கலாய்க்கப்பட்டது மற்ற உண்மைதான். ரசிகர்கள்லாம் அது வந்து கவரப்படல, கலாய்க்கப்பட்டது. இன்று அதே வரைக்கும். மாரி வந்து இன்னொரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் சீன் தான். இந்த பக்கம் ஒரு பில்டிங்ல இருந்து ரயில்வே பிரிட்ஜ்க்கு வந்து விஜய் சார் தாவுவாரு. ம், ம். ஈகிளுக்கெல்லாம் முத்தம் குடுத்துட்டு போவாரு. அது வந்து எனக்கு டிவில பார்க்கும்போது, எப்படி அப்படிங்கிற மாரி தான் இருந்ததே தவிர, இத ஃபேன்ஸ்ல வந்து தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு, என்னடா பண்றீங்க? அப்படிங்கிற மாரி மொமெண்ட்டா தான் இருந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து ஆமா, புறாக்கு முத்தம் குடுக்குறதும் சரி, ஆமா. கழுகுக்கு முதிய இப்ப வந்து அவரு கழுகு. யாரு அவரு புறாவுக்கே பெல் அடிச்சவராச்சே அப்படிங்கிற மாரி சோ டயலாக்லாம் வந்து அப்ப வந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த படத்துல வந்து அந்த கோச்சாவுக்கும் அவளுக்கும் அந்த ட்ரெயின் ஃபைட் வரும் பாத்தீங்களா?
மின்னல் தெரியுமா 10 லட்சம் வாட்ஸ் டி அப்படின்னு ஆமா. அடிச்சு பாருங்க வரும்போது அப்படி ஆ, சுத்தி விடுவாரு பாருங்க. ஆமா. அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு அதான் சொல்லலாம். அந்த அந்த சீனோட முதல் டைலாக், என்னடா கோச்சா புழுதிக்குள்ள போனவன் புயல்ல இருந்து வரான்னு பாக்குறியா? புயல் எப்பயும் புழுதியோட தான்டா வரும்ங்கிற பஞ்ச் டைலாக்லாம் அப்போ விஜய் சார் வந்து வேற லெவல்ல பேசினாரு. இப்ப அதெல்லாம் நான் மிஸ் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி விஜய் சார் திருப்பி பார்க்க முடியல நம்மளால. இது போதுங்க. இல்ல பஞ்ச் டைலாக்கா சொல்றேன்ப்பா, ஆமா. வேற ஒண்ணும் இல்ல. அப்போலாம் விஜய் சார் அப்படின்னாலே பஞ்ச் டயலாக்குக்கு தளபதி விஜய் தான் சேதாப்பா அப்படின்றதான். அப்படிங்கிற மாதிரி. ஸோ அட்லாஸ்ட் குருவி படமும் சரியா போகாட்டியும் 150 நாள் ஃபங்க்ஷன்லாம் அந்த படத்துக்கு வச்சாங்க. ம், ம். கில்லியோட காம்பினேஷன் தான் கை கொடுக்காம போச்சு. ம். நம்ம போக்கிரி காம்பினேஷனை கையில எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவாவோட கூட்டணியில 2வது வந்த படம் தான். அதாவது அவரோட கூட்டணியில வந்த படம் தான் வில்லு. ஆனா அதிகமா எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஹாட் சொல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் சாருக்கும் விஜய் சாருக்கும் உள்ள அந்த ஆமா. அந்த வில்லனிசம் செம்மையா வந்து செட் ஆச்சு. சோ அந்த வில்லு படத்துல டயலாக் வந்து பாத்தீங்கன்னா, நீ ஒரு மொல்ல மாதிரி நான் ஒரு முச்சிக்கு நீ ஒரு கேப் மாதிரி அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. சோ அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக்கிரி படத்துல 2 பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உன்னை பார்த்தா கூட தான் ஏத்த விட்டு மாமா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆமா. மாத்தி மாத்தி பேசி அந்த ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அந்த படத்துல படத்துலயும் அதிகமா எதிர்பார்த்தது தாண்டி நிறைய வந்து அப்பதான் வந்து அந்த விசிடி திருட்டு விசிடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது அதிகமா செல்லாச்சு. அது கண்டிப்பா. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நிறைய ஓட்டப்பட்டதும் அப்படின்னு சொல்லலாம். அழகிய தமிழ் மகன் குருவிக்கு அப்புறம் வில்லு வருது. வில்லோட இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து ஒரு ட்ரோல் பண்ற மாரி ஒரு இன்ட்ரோ சீனா தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. விஜய் சார் அங்கருந்து பறந்து வருவாரு. ஏகப்பட்ட சேலைகள்லாம் அவர் 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 மூஞ்ச மூடிக்கும். ஒவ்வொரு சேலையா வந்து உருவும்போது விஜய் சாரோட ஒவ்வொரு பார்ட்ஸ் கையில வரும். அப்படியே ம், சுத்திக்கிட்டு ம், ம். எவ்ரிபாடி எவ்ரிபாடி அப்படின்னு நம்ம டிஎஸ்பியோட சாங்ல இந்த இன்ட்ரோ வரும். ஏய் இவன் சூப்பர் மேன்ரி, இவன் கில்லி மேன்ரிலாம் ஒரு மாதிரி டைலாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. சரி ஓகேப்பா, படத்துல என்ன பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, வடிவேல் சாரோட காமெடிடா. விஜய் வடிவேல் சார் காம்போ வந்து படம் ஓடலாம் கூட காமெடி ஹிட் ஆயிடுங்கிற மாதிரி இந்த படத்துல காமெடி வேற லெவல்ல ஹிட். அதே மாதிரி பாட்டுமே வந்து வாடா வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல அப்படிங்கிற வாலிபல் சாங் விளையாடலாமா. வந்து மிகப்பெரிய ஹிட். இல்ல வடிவேல் சாரோட காமெடி வந்து வேற லெவல்ல இருக்கும். படமா பார்க்கும்போது வந்து விஜய் சார் வந்து அப்போ வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கோட் ஷூட், ஒரு 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 ஃபாரின் லெவல் ஒரு லொகேஷன் மாசான எடுத்திருப்பாங்க. ஒரு விஷயங்கள் வந்து அதுல ஆமா. அந்த படத்துல வந்து பார்க்க முடியும். ஆனா அதுல வந்து இன்னொன்னு நயன்தாரா மேமோட ஒரு காம்பினேஷனும் கிடைக்கும். ம். பட் அந்த படமும் வந்து தளபதி ரசிகர்களுக்கு என்னடா படம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த இருந்தாங்க. படமும் வந்து அப்பயும் மனம் தரல, என் தலைவன் வந்து அடுத்த படம் கொடுப்பாப்ல ஆமா. அப்படின்னு ரொம்ப வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த படமா பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆகி வேட்டைக்காரன். 14 வருஷம் ஆயிடுச்சு. சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமா பேசணும். உன்ன மாரி சாக்கடை முன்னாடி இல்ல அப்படின்ற டயலாக்லாம் இருக்கும். ஸோ இது இந்த படங்கள் தொடர்ந்து வந்து என்னதான் பஞ்ச் டயலாக்ல யார் என்ன சொன்னாலும், அந்த பஞ்ச் டயலாக் வந்து தொடர்ந்து இருக்கதான் ஆரம்பிச்சு. ஆனா அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, புலி உருமுது பாட்டா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நல்லா தானடா இருக்கு. ஏன்டா அப்படின்ற மாரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டாங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக்ஸ இப்ப ஸ்கூல் ஃபேன்ஸ் அந்த எல்லா விஜய் ஃபேன்ஸுமே ஸ்கூல்ல பாடியிருப்பாங்கன்னே ஆமா. சொல்லலாம். படமா பார்க்கும்போது என்னடா ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான விஜய் சார் படங்கள் தான். ஒரு இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, ஒரு காமெடி, ஒரு இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு, ஒரு காமெடி. இதே டெம்ப்ளேட் தான் இதுக்கு முன்னாடி அந்த 3 படமும் வந்துச்சு. இந்த 4வது இதுவும் படமும் வந்துச்சு. ஆனா அப்பயும் மனம் தளராத தளபதி அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்ற மாரி, எங்க தலைவர் அடுத்த படம் பண்ணுவார்றா ஏன்னா, அப்படின்ற மாரி அவர் இருந்தாங்க. அடுத்து எடுத்த படம், அவரோட 50வது படமான சுறா படம் தான். சுறா. அதனால வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோட இருந்தாங்க. தளபதி எப்படியுமே வந்து ஒரு 4 படம் விட்டா கூட அவரோட 50வது படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகைய சூடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு தான் சுறா படத்துக்கு அவரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு அந்த சுறா படம் டைம்ல ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து குடுத்த வந்து பேட்டிகள்ல வந்து ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. என்ன விஜய் உங்க படங்கள் வந்து இப்ப ரீசென்ட்டா பார்க்கும்போது எல்லாமே ஒரே ஸ்டோரி ம். மாரி இருக்கே. இத நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது நான் ஒத்துக்கிறேன். என்னோட கதைகள்லாம் இப்ப வர ஒரே மாரி தான் இருக்கு. ஆனா வந்து அது ஃபேன்ஸ பெருசா பாதர் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி ம், ம், சொல்லியிருந்தாரு. ம். சுறாவோட ஆடியோ லான்ச்ல வந்து கே.ஆர். ரவிக்குமார் சார் வந்திருப்பாரு. ம். சோ அவருமே அத விஜய் சார்ட்ட சொல்லியிருக்காரு. ஒரே மாரி படங்கள் பண்ற மாரி இது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து விஜய் சார் சொல்லுவாரு, எனக்கே இது புரியுது. நான் ஒரே மாரி படங்கள் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து அடுத்த படம் வந்து காவலன் படத்துக்கு பேர் வைக்கல. பாடிகார்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு படம் டைட்டில் வந்து இருக்கு. மலையாளத்துல ரிலீஸ் ஆன படம். அது தமிழ்ல பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கத்துவாங்க. 3 இடியட்ஸ், 3 இடியட்ஸ், 3 இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 3 இடியட்ஸ் இன்னும் வரும் 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 அப்படின்ற மாரி. இன்னும் எனக்கு முடிவாகல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சுறா படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசியிருப்பாரு. ம், ம். சுறா படமும் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 30 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸும் அந்த 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 நாள மறந்திருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கப்பட்ட 50வது படமும் சரியா போலங்கிறத விட ஸோ அதுக்கு அதிகமா வந்து எல்லாரும் வந்து ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். இப்ப ஆமா. நம்ம சொன்னோம்ல, குருவிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து என்னடா அது அப்படின்ற மாரி சொன்னாங்கல்ல. அதே மாரி இதுல வந்து கடல்ல வந்து சுர்ரா அப்படின்றது மாரி தூவி தாவி வருவாப்புல. அத பார்த்துட்டு, "இங்க வா, உங்க ஆள் என்ன சுர்ராவா?" அப்படின்ற மாரி வந்து பேசுனாங்க. ஸோ அதையும் தாங்கிக் கொண்ட தளபதி ரசிகர்கள் அப்படின்னு நம்ம மறுபடியும் சொல்லலாம். நீ அடிச்சா அடி விழும். நான் அடிச்சா அடிச்சா இடி விழும். அண்ணே
புயல் இல்லைண்ணே, சூறாவளியே வருதுண்ணே அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பஞ்ச் டைலாக்ல நான் அந்த ஒண்ணு படத்துல சொல்லிக்கிறேன் ப்ரோ. சொல்லுங்க. நீ வலைய போட்டா நான் வலையும் முழுங்குவேன், வலை போட்ட ஆளையும் முழுங்குவேன். ஏன்னா ஆமா. நான் சுர்ரா அப்படின்ற மாதிரி டைலாக்கும் இருக்கும். ஆமா. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு அரசியல் ரீதியான பணப்பெட்டி எடுத்துட்டு வருவாரு. அத போயிட்டு லேப்டாப்லாம் விப்பாரு. லேப்டாப் எடுத்து டக்குன்னு கெட்டப் மாத்துவாரு. அது பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்ச ஏத்துக்கவே முடியாது. ஸோ அப்படிங்கிற மாரி தான் அது இருக்கும். வந்து ஒரு எதார்த்தத்த தாண்டி இருக்கும் அப்படின்ற மாரி பேசப்பட்டது. ஆமா. அதுவும் இல்லாம இந்த படத்துல சில டயலாக்லாம் வரும். அந்த ரேஷன் கார்டெல்லாம் போய் ரிட்டர்ன் வாங்கும்போது, ஒருத்தன் வந்து தன்ன தவிர எல்லாரையும் நினைக்கிறானா, அவன் தான்மா தலைவன் அப்படின்ற மாரி டயலாக்லாம் இருக்கும். ஓ! அப்பயே புரிஞ்சு போச்சு. ஆமா. தலைவன் வந்து வரப்போறாரு போலயே அப்படின்ற மாரி. ஸோ இதெல்லாம் கடந்து இத்தன படங்கள் வந்துருச்சு. ஆமா. இன்னைக்கு விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கிற இடமே வந்து வேற மாரி சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் பண்ணியும் போயிட்டு வம்பு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படியேப்பட்ட ரசிகர்கள் ஏன்னா ஒரு 4 படம் தோல்வி படம் குடுத்தப்ப கூட, இல்ல எங்க தளபதி ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து நின்ன ரசிகர்களுக்கு மத்தியில, சுறா படத்தோட தோல்வி வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ம், ம். ஆனா அதுக்காக வந்து அந்த டைம்ல நெறைய பேர் சொல்லுவாங்க. "எப்பா நான் அஜித் ஃபேனா மாறிடுறேன்ப்பா. இதுக்கு மேலலாம் முடியாதுப்பா" அப்படின்னு ம், நெறைய பேர் ம். வந்து அஜித் ஃபேன்ஸாவும் மாறுன காலகட்டம் தான் அது. ஏன்னா எப்படின்னா எப்படி வந்து இன்னைக்கு அந்த இவங்கள அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்ற மாரி இவங்கலாம் ஒரு ஒரு கட்டத்துல அடி வாங்குனாய்ங்க. நெறைய ஃபேன்ஸ் வந்து இவர ஓட்டுனாங்கன்னு தான் உண்மையாவே உண்மதான். ஏன்னா, சொல்லணும் அதான். ஒரு 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 ஃபேன்ஸ் வந்து எப்பயும் டக்குன்னு மாறுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது அந்த வகையில இப்ப வந்து ம். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து, நான் தளபதி ஃபேன் அப்படின்றதுல நான் பெருமை கொள்றேன்டா அப்படின்ற மாரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நெறைய பேரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு 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 எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்கலாம். பட் அந்த டைம்ல என் தலைவர் வருவாரு. என்னுடைய அண்ணன் வருவாரு அப்படின்ற விஷயங்களுக்கு காத்திருக்க ரொம்ப பெரிய விஷயம் 2 அப்படின்றதுனால விதமான விஷயங்கள் நடந்தது. விஜய் சார் ஹிட் குடுக்க மாட்டாருப்பா. நான் வேற ஃபேனா மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ் மாறுனா கூட, இல்லப்பா எங்க தளபதி ஹிட் குடுப்பாரு. இது வந்து அவரோட டவுன்ஃபால் ஆன நேரம். நாங்க இப்ப தான் அவர் கூட நாங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் இருந்தாங்க. அவங்கள தளபதி ஏமாத்தவே இல்ல. ஏன்னா அடுத்தடுத்து வந்த படங்கள்ல படி காவலன்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆவுது. வேலாயுதம் வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் பெருசா கொண்டாடுனாங்க. ஆமா. 3 இடியட்ஸ் வந்து ஓவராலா எல்லாருமே அப்பா விஜய் எல்லா மாறிட்டாருப்பா. கிளாஸ் விஜய் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ம். பிடிச்ச படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி, அவர திருப்பி கொண்டு போய் அந்த லீக்ல உட்கார வச்சுன்னே சொல்லலாம். அன்னைக்கு அதாவது 2010 அன்னைக்கு சுறா படம் பார்த்துட்டு வெளிய அழுதுட்டே வந்த ரசிகர்கள் தான் 2012ல துப்பாக்கி படம் பார்த்து சந்தோஷமா சந்தோஷமா வந்தாய்ங்க. வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அந்த விஜய் சாரோட படங்கள் எல்லாமே டிஃபரெண்டான டைரக்டர்ஸ், டிஃபரெண்டான ஜானர்ல படங்கள் எடுத்தாரு. புது டைரக்டர்ஸ்க்கும் நெறைய வந்து சான்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா. ஸோ டோட்டலா வந்து அவருடைய ஸ்டைலே மாறுச்சு. அந்த மாஸ் அப்படின்றது அந்த பஞ்ச் டயலாக் குறைஞ்சு, பஞ்ச் டயலாக் வந்து அந்த கதைக்கு ஏத்த மாரியும் மாற ஆரம்பிச்சுச்சு. கிட்டத்தட்ட அவரு ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்களே, இப்போ வந்து இந்த லியோ படத்துக்கான வந்து ப்ரமோஷன் இன்டர்வியூலாம் ம், ம். பார்க்கும்போது நெறைய பேர் சொல்லுவாங்க. த மோஸ்ட் ட்ரோல்டு ஆக்டர் டூ மோஸ்ட் செலிப்ரேட்டான ஆக்டர்ங்கிற ஒரு டெர்ம் வந்து அவர் தான் டிஃபைன் பண்ணாரு. ஏன்னா, ஆமா. சுறா படம் ரிலீஸ் ஆனப்ப அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபெயிலியர். ஆனதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்லாம் வந்து அவர்ட்ட வந்து இது கேட்டாங்க. ம். மணி ரீபே பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் போச்சு. அப்படிப்பட்டவர் தான் இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப இந்தாங்கப்பா 600 கோடி. இந்தாங்கப்பா முக்கியமான வாரிசுல ஒரு 300 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியில ஒரு 100 கோடி கம்மிப்பா அப்படிங்கிற கலெக்ஷன வந்து தமிழ் சினிமாவுக்கு குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப தளபதி 68ஓட படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு என்ன குக் பண்றாருங்கிறது தெரியல. தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அநேகமா வந்து இந்த வருஷம் நியூ இயர்க்கு வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் அநேகமா இல்ல. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஸோ ஆமா. அப்படியா? நியூ சரி ஓகே. நியூ ம். இயருக்கு வந்து படத்தோட டைட்டிலும், அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த நியூ இயர் கன்ஃபார்மா குடுக்குறேன் அப்படின்னு ஏன்னா, சொல்லியிருக்காங்க. கடந்த 4 வருஷம் நியூ இயரா வந்து விஜய் சாருக்கு வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டே தான் ம், இருக்கு. ம், ஏன்னா, ம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா, யா வாரிசோட ஆடியோ லான்ச் வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதே மாரி வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு விஜய் சார் ஃபேன்ஸுக்கு வந்து தளபதி 68ஓட ஃபர்ஸ்ட் லுக்கோ, டைட்டிலோ ஏதோ ஒண்ணு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம தளபதி 68 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா, ஒரு பக்கம் அட்லி வந்து நான் ஷாருக் கான் சாரையும் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ண பண்ண போறேன். போறேன். அதுக்கு அவங்க 2 பேரும் ஓகே சொல்ட்டாங்க. அந்த ஸ்கிரிப்டோட ரைட்டிங்ல தான் இருக்கேங்கிற மாரிலாம் ஒரு அப்டேட் குடுத்தாரு. ஒருவேள அடுத்த படம் அதுவா இருக்குமோ? அப்படிங்கிற மத்தியில இப்போ ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதுவும் இல்லாம நம்ம விஜய் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இறங்கிட்டாரு. அரசியல்லயும் போறதா ஆமா. பேச்ச படிக்கிறது. பட் அது என்ன கன்ஃபார்ம்னு தெரியல. அது அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அதான் லியோவோட சக்சஸ் மீட்லயே சொல்லிட்டாங்களேப்பா 2026 அப்படின்னு தானே ஆமா, சொல்லியிருக்காங்க. அது ஆமா. 2024 தானே வருது. ஆ. அதனால வந்து 69 படத்த வந்து தளபதி 69 படத்த வந்து நம்ம கார்த்திக் சுப்புராஜ் கார்த்திக் சுப்புராஜா இல்ல வந்து டைரக்டர் சங்கர் சாரா அவரு அப்படின்றது ஏற்க போறதா நியூஸ் வந்துச்சு. ஏன்னா அவர்லாம் லியோவோட பூஜையில வந்திருப்பாங்க. ம், ம், கார்த்திக் ம், சுப்புராஜ் ம். வந்திருப்பாரு. புஷ்கர் காயத்ரி வந்திருப்பாங்க. நெறைய டாக்டர்ஸ் கூட வந்து விஜய் சார் வந்து கொலாபரேட் பண்ண நெறைய விஷயங்கள் நடக்கு. ஏன்னா நடுவுல வந்து பிரதீப் ரங்கநாதன் கதை கேட்டிருந்தாரு. ம், ம். ஆர்ஜே பாலாஜிலாம் கூப்பிட்டு கதை சோ கேட்டிருந்தாரு. அதுவும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ம். மாரி பேசுறாங்க. ஓகே. அடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து இருந்து வெயிட் பார்ப்போம். பண்ணி இஃப் பார்க்கலாம். நீங்க ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிருங்க. நாங்க சொன்ன அந்த 5 படத்துல உங்களுக்கு எந்த படத்தோட டயலாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழ பஞ்ச் கமெண்ட் பாக்ஸ்ல டயலாக். போட்டுட்டுருங்க. பஞ்ச் டயலாக் அதாங்க ம். 5 5 சாமி முன்னாடி மட்டும் தான் சாந்தமா பேசுவேன். நம்ம சாக்கடை முன்னாடி இல்ல. சாக்கடை இந்த முன்னாடி மாரி ரைமிங்கான டயலாக்ஸ நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.